guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம class 11 refresher course module 2021-2022 biozoology பார்க்கலாம். பயோசுவாலஜியில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6 லெசனுக்கு 5 லெசன்ஸ்க்கான ஆன்சர் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம 6th லெசன் செல்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ்க்கான அசஸ்மெண்ட்டுடைய ஆன்சர் பார்க்கலாம். அசஸ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு டஸ் த செல் மெம்பரைன் ஆக்ட் அஸ் தி கேட் கீப்பர் ஃபார் த செல்? எப்படி ஒரு செல் மெம்பரைன் வந்து கேட் கீப்பர் ஆஃப் த செல்லை ஆக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு டஸ் தி செல் மெம்பரைன் ஆக்ட் அஸ் எ கேட் கீப்பர் ஆஃப் த செல்? இதுக்கான ஆன்சர் வந்து செல் மெம்பரைனுடைய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அது எனார்மஸ், விச் இன்க்ளூட் செல் சிக்னலிங். என்ன இன்க்ளூட் பண்ணுன்னா செல்லோடைய சிக்னலிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் நியூட்ரிஷன், வாட்டர் எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அண்ட் அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் என்டர் ஆகாமல் ப்ரிவென்டிங் அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் என்டரிங் இன்டு த செல்குள்ளே என்டர் ஆகாமல் பாதுகாக்குது. அண்ட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுதான் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா செல் மெம்பரைன் ஆக்ட் அஸ் எ கேட் கீப்பர் ஃபார் த செல். நெக்ஸ்ட் ஒன், the size of the cells are measured in units of எந்த யூனிட்ஸில் மெஷர் பண்ணுறாங்க கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் மியூ மீட்டர். இந்த சிம்பிள் யூ வாட்டை போடுவோம் இல்லையா, இது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த சிம்பிள் அண்ட் மீட்டர் இருந்துச்சுன்னா இது வந்து மைக்ரோ மீட்டர். இதால் தான் சைஸ் ஆஃப் த ஷெல் ஆர் மெஷர்டு. அப்போ த சைஸ் ஆஃப் தி cells are measured in units of இந்த மைக்ரோமீட்டர். நெக்ஸ்ட் ஒன், ரைட் அ ஷார்ட் நோட் ஆஃப் த ஃபாலோயிங்னு சொல்லி இங்கே ஏ அண்ட் பி ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சைட்டோபிளாசம் அண்ட் நெக்ஸ்ட் பி பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் ஆஃப் த செல். அப்போ ஒவ்வொரு இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இப்போ சைட்டோபிளாசம் ஃபர்ஸ்ட் ரைட் அ ஷார்ட் நோட் ஆஃப் த ஃபாலோயிங். சைட்டோபிளாசத்துக்கு பார்க்கலாம். ஷார்ட் நோட் ஆன் சைட்டோபிளாசத்துக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃப் தான் இதுக்கான ஆன்சர். சைட்டோபிளாசம்ங்கிறது ஒரு மெயின் ஏரியா ஆஃப் வேரியஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் த செல். இட் இஸ் அ செமிஃப்ளூயிட் ஜெலேட்டினஸ் சப்ஸ்டன்ஸ் தட் ஃபில்ஸ் தி செல். It is made up of 80% வாட்டர் அண்ட் இட் இஸ் யூஸ்வலி கிளியர் அண்ட் கலர்லெஸ்ஸாக இருக்கும். அண்ட் 80% வாட்டரால் மேடப் ஆஃப் ஆகிருக்கு. அந்த சைட்டோபிளாசம் வந்து சம்டைம்ஸ் இது எப்படி டிஸ்கிரைப் பண்ணலான்னா ஆஸ் நான் நியூக்ளியர் கண்டென்ட் ஆஃப் புரோட்டோபிளாசம்னு இது டிஸ்கிரைப் பண்ணலாம். இந்த சைட்டோபிளாசம் சர்வ்ஸ் அஸ் அ மாலிகுலர் சோப் ஆஃப் வேர் ஆல் தி செல்லுலர் ஆர்கனல்ஸ் ஆர் suspended and bound together by a lipid bilayer plasma membrane. It constitutes dissolved nutrition, numerous salt and acid to dissolve waste product பார்த்திங்கன்னா ஆசிட் மூலிமா டிசால்வ் பண்ணுது. அண்ட் இட் இஸ் அ வெரி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து இது வெரி குட் கண்டக்டர்னே சொல்லலாம். இட் கிவ்ஸ் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் டு த செல் ஆர்கனல்ஸோடைய சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசம் வந்து வெரி சப்போர்ட்டிவாக இருக்குது. அண்ட் இட் ஹெல்ப்ஸ் மூமெண்ட் ஆஃப் தி செல்லுலார் மெட்டீரியல் அரவுண்ட் தி செல் த்ரூ அ ப்ராசஸ் கால் சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங். அதாவது இது வந்து மூமெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுது ஆஃப் செல்லுலர் மெட்டீரியல் அரவுண்டு த செல்லை சுற்றி இருக்கிற த்ரூ அ ப்ராசஸ். எந்த ப்ராசஸ் மூலயமானா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் மூலயமா. ஃபர்தர் மோஸ்ட் செல்லுலர் ஆக்டிவிட்டி சச் அஸ் many metabolic pathways including glycolysis and cell division occur in cytoplasm. இதுதான் பார்த்தீங்கன்னா ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் சைட்டோபிளாசம். இது அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா பீன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, ரைட் அ ஷார்ட் நோட் இந்த ஃபாலோயிங். நியூக்ளியஸ் ஆஃப் த செல்லை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. அதோட ஷார்ட் நோட்டும் நியூக்ளியஸ் ஆஃப் த செல்லுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் ஃபுல்லாமே எழுதணும். அதாவது நியூக்ளியஸ்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் யூனிட் ஆஃப் செல்லோட இம்பார்ட்டன்ட் யூனிட் விச் கண்ட்ரோல் எல்லா ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த செல்லையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. நியூக்ளியஸ் ஹோல்ட் த ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷனை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இட் இஸ் the largest among all cell organelles. இது largest and it may be spherical, cuboidal, ellipsoidal and discoidal. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் இட் மேபி இந்த இதெல்லாம் இருக்கலாம். அண்ட் இட் இஸ் சரவுண்டட் பை அ டபுள் மெம்பரைனால் இது சரவுண்ட் ஆகிருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் டபுள் மெம்பரைன் ஸ்ட்ரக்சர் தான் இஸ் கால்ட் as nuclear envelope
which has the inner and outer membrane. இதுக்கு வந்து inner and outer membrane பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சரை தான் நியூக்ளியர் என்வெலப்னு சொல்கிறோம். இதில் இன்னர் அண்ட் அவுட்டர் ரெண்டு மெம்பரேன் இருக்குது. இன்னர் மெம்பரேன் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. எப்போனா வித்தவுட் ரிபோசோம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் அவுட்டர் மெம்பரேன் வந்து ரஃப்பாக இருக்குது. ஏன்னா அங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் ரிபோசோம்னால தான் இது ரஃப்பாக இருக்குது. அண்ட் இட் கண்டினியூஸ் வித் irregular and infrequent interval with the endoplasmic reticulum. The membrane is perforated by pores known as nuclear pores சொல்கிறோம், which allow இது என்ன allow பண்ணோம்னா materials such as mRNA and ribosomal unit protein and other macromolecules to pass in and out of the nucleus. other macro particle உள்ளே வெளியே of the outer in and out of the nucleus இது பாஸ் பண்ணும். and the pores enclosed by circular structure. அந்த போர் எல்லாமே ஒரு சர்க்குலர் ஸ்ட்ரக்சரை என்க்ளோஸ், அதுக்கு பேர் வந்து annually. and the pore and annually form the போர் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஸ்பேஸ் பிட்வீன் டூ மெம்பரேனுக்குள்ள ஸ்பேஸ் தான் பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா நியூக்ளியர் ஸ்பேஸ் இஸ் ஃபில்டு வித் நியூக்ளியோபிளாசம். அந்த நியூக்ளியர் ஸ்பேஸ் வந்து எதால் ஃபில்லாக இருக்குன்னா நியூக்ளியோபிளாசமால் gelatinous matrix has uncondensed chromatin network and a conspicuous nucleolus. The chromatin network is a uncoidal, indistinct and remain thread-like during a interphase. அப்போ remain thread-like during the interphase ன்னு கொடுத்துருக்காங்க. and it has the little amount of RNA and DNA bound. இதுக்கு வந்து little amount of RNA and DNA bound to histone protein in eukaryotic cell. During cell division அப்போ chromatin வந்து condensed into a organized formல condense ஆயிரும் called the chromosome. and the portion of an eukaryotic chromosome which is transcribed into mRNA transcript ஆகும் contains active genes that are not tightly condensed during interphase is called euchromatin சொல்கிறாங்க. இதுதான் euchromatin. and the portion of an eukaryotic chromosome that is not transcribed into mRNA which remains enclosed during interphase and stain intensively இதை வந்து heterochromatinன்னு சொல்கிறோம். nucleolus is a small dense and spherical structureல இருக்கும். nucleolus ஸ்மாலாகவும் டென்ஸாகவும் spherical structureலையும் either present singly or in multiple sites the nucleus and it's not membrane bound. nucleoli possess a gene for RNA and tRNA. and இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா நியூக்ளியஸ் உடைய ஃபங்க்ஷன் ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து கண்ட்ரோலிங் செல்லுலர் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் ஸ்டோரிங் ஜெனட்டிக் அண்ட் ஹெரிடிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுது. அண்ட் கோடிங் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டிஎன்ஏலேருந்து ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்சைம் அண்ட் ப்ரோட்டீனா உடைய ப்ரொடெக்ஷனுக்கு இது கோடிங் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டிஎன்ஏ. நெக்ஸ்ட் வந்து டிஎன்ஏ டூப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இந்த நியூக்ளியஸில் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. அண்ட் நியூக்ளியோலஸ் ரிபோசோமல் பயோஜெனசிஸ் டேக்ஸ் place. நியூக்ளியோலஸில் ரிபோசோமல் பயோஜெனசிஸ் வந்து அந்த இடத்துல டேக்ஸ் பிளேஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் நியூக்ளியஸ் ஆஃப் த செல்ஸ்க்கு இது எல்லாமே ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், ட்ரா அ டயக்ராம் ஆஃப் ஹியூமன் நர்வ்ஸில் அண்ட் லேபிள். ஹியூமன் நர்வ்ஸில் ட்ரா பண்ணி அண்ட் அது லேபிள் பார்ட்ஸ் எல்லாத்தையும் லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். இதை டயக்ராம் ட்ரா பண்ணி அந்த பார்ட்ஸை வந்து லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. டென்டிஸ் அண்ட் நிசில் பாடிஸ் அண்ட் ஸ்குவான் செல்ஸ். இது பார்த்திங்கன்னா மெட்டல் ஷீட் அண்ட் இது வந்து நியூக்ளியஸ். அண்ட் இந்த பார்ட் வந்து என்னென்னா நோட் ஆஃப் ரான்வயர் அண்ட் இதுதான் டைரக்ஷன் ஆஃப் சிக்னல் டிரான்ஸ்மிஷன். நெக்ஸ்ட்டு இது வந்து இனிஷியல் செக்மெண்ட். இது இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து இது ஆக்சான் ஹில்லாக், இது வந்து ட்ரிகர் ஜோன்னு வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் வித் நியூக்ளியான்ஸோடு இருக்குது. அண்ட் இது வந்து ஸ்ட்ரோமா. இந்த பார்ட் என்னென்னா இது வந்து சினாப்டிக் நாப்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா டயக்ராம் ஆஃப் ஹியூமன் நர்வ் செல். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் பிளான்ட் அண்ட் அனிமல் செல். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல்லுடைய டிஃப்ரென்ஷியேஷன் தான் கேட்டிருக்காங்க. இதுதான் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல்லுடைய டிஃப்ரென்ஷியேஷன், பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல்.
First one, usually they are larger than animal cell ஓட larger-ஆக இருக்கும் and இது வந்து smaller than the plant cell. And cell wall வந்து present in addition of plasma membrane and consist of middle lamellae and primary and secondary walls. இதில் வந்து cell wall is absent. Next one, plasmodesmata present and plasmodesmata வந்து இங்கே absent. chloroplast present. இங்கே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்னா chloroplast வந்து absent. and vacuole large and permanent-ஆக இருக்கும் and vacuole வந்து small and temporary-ஆக இருக்கும். and next one, tonoplast present around vacuole and tonoplast இங்கே absent and centrioles absent except motile cell of lower plant and centriole is present. and nucleus present along the periphery of the cell and nucleus at the center of the cell இருக்கும். and lysosome are rare-ஆக தான் இருக்கும். ஆனால் இங்கே lysosomes are present. and storage material வந்து இங்கே வந்து starch grains-ஆக இருக்கும். and இந்த இடத்துல அனிமல் செல்லில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மெட்டீரியல் வந்து இங்கே வந்து கிளைகோஜன் கிரானியூல்ஸாக இருக்கும் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல். அசஸ்மெண்ட் 5 கொஸ்டின்கான ஆன்சருமே பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். திரிஷா மேத்தமெட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.